முன்னாள் அமைச்சரும் ராமநாதபுர வேட்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தற்பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சுயேட்சையாக ராமநாதபுர தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு சின்னம் ஒதுக்கப்படக்கூடிய நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனக்கு இந்த சின்னங்கள் வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். என்ன சின்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுள்ளார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மக்களவை தேர்தலில் வாலி பலா திராட்சை சின்னத்தில் ஒன்றை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்துள்ளோம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பெயரில் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் தனக்கு சுயேட்சை சின்னம் ஒதுக்க கோரி விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாலி பலா திராட்சை போன்ற சின்னத்தை கேட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், விவசாயம் சார்ந்த அனைத்தையும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டிருப்பதால் விவசாயிகளின் ஆதரவு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கலாம் என்றும், மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சதி திட்டத்தை ஒன்றை தீட்டியுள்ளார். தற்பொழுது ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நிலையில் வேறொரு பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அவரும் சுயேட்சையாகத்தான் நிற்கிறார். அவரது பின்புலத்தை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர் என்பதும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேரடியாக வாக்கு செலுத்தும் பொழுது யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்று தெரியாமல் மக்கள் குழப்பம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சதி திட்டத்தை தீட்டியுள்ளார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். நாங்கள் வீழ மாட்டோம், உங்களை தோற்கடிப்போம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஜெயபெருமாள் அவர்களை ராமநாதபுர தொகுதியில் நிச்சயமாக நாங்கள் மண்ணை கவ்வ வைப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாட்டை அடியை கொடுப்போம் என்றும் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் வெற்றியடைந்து நிச்சயமாக மத்திய அமைச்சராவதற்கான ஏற்பாடுகளை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகுதான் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளார். நிச்சயமாக வெற்றியடைவார் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். ஏனென்றால் தேனியை விட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ராமநாதபுரத்தில் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. நிச்சயமாக அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களை தோற்கடிப்பார், அதுவும் டெபாசிட்டை இழக்க வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. சரி, உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாலி சின்னம் கொடுக்கலாமா அல்லது பலா திராட்சை சின்னத்தில் எது கொடுத்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களை பிடிக்கும் என்றால் நமது சேனலுக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க.